குட் ஈவினிங் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக அந்த ஒரு வீடியோ பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம். பல நாட்கள் கொடுக்கறது இல்லை. பிரியங்கா என் மேலே கோவமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் டைட் ஷெடியூல், அதனால கொடுக்க முடியல. சாரிம்மா. இன்னைக்கு ஆஃப்டர் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்க, கம் டு த பாயிண்ட். ஓகே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வெற்றி அண்ட் பிரியங்கா ஆல்சோ. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். என்னன்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு பார்க்கறனால எனக்கு இந்தியன் பொலிட்டியை கொஞ்சம் கான்செப்டா கொஞ்சம் கிளாரிஃபைடு, உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபைட் பண்ணா நல்லா இருக்குமே எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ த நேஷனல் போர்ட்டல் லிங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ த கிளாஸஸ் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்டரி சிஸ்டம் இன் இந்தியா அப்படிங்கிறது. அது சிம்பிள் வேர்ட்ஸ். ஆர்டிகல் நம்பர் 74 and 75, at the same time article number 163 and 164. So empower the government to form that parliamentary system with the support of the legislature அப்படிங்கிறது தான். லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம். இன்னொரு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு குழுமம் கூட நம்ம அதை சொல்லலாம் இல்லையா? சரிங்க. ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம் அப்படின்னாலே, ஸோ இஸ் த சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆஃப் இந்தியா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்ட்லி ப்ரொவைட் ஃபார் தி பார்லிமெண்டரி form of government. Parliamentary form of government means article number 74 and 75 with respect to the central government. With respect to the state government means article number 163 and 164. Yes. இது ஒரு எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல டயர் 1ல எதிர்பார்க்கலாம். இல்ல ஒரு எம்சிக்யூ. அப்புறம் யூபிஎஸ்சியில் சிம்பிளா கொஸ்டின் கேட்டா எல்லாரும் பாஸ் ஆயிருவீங்க இல்ல? சரிங்க, கம் டு த பாயிண்ட். ஸோ ஆர்டிகல் 74 and 75 and ஆர்டிகல் நம்பர் 163, 164 clearly explain the currently schemes provided by the constitution with respect to the forming of government. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம சொல்றோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மக்களாட்சி இல்லையா? சரிங்க, இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன, டெமோக்ராட்டிக். இப்போ டெமோக்ராட்டிக் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, இந்திய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ்ல ஃபார்மிங் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் தெர் ஆர் நியர் அபவுட் ஒரு 3 கைண்டா நம்ம பிரிக்கலாம். ஃபார்மிங் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுங்க அப்படின்னா, ஸோ அது மொனார்கியா கூட இருக்கலாம், டெமோக்ராட்டிக்கா கூட இருக்கலாம், டெமோக்ராட்டிக் வித் ரிபப்ளிக்கா கூட இருக்கலாம். பட் சில கண்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பேஸ் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் மொனார்கியா இருக்கும், பட் பார்லிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக்கா இருக்கும். But we should know, get some detail idea about that. What about the meaning of the democracy and also what about the meaning of the monarchy? I want to clarify one fact here. Monarchy-na என்ன, democracy-na என்ன, இன்னொரு ஆங்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, one kind of is a republic இல்லையா? ஸோ வித் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிறது தான். எஸ், இப்போ மொனார்கி அப்படின்னா நம்ம முடியாட்சின்னு சொல்லுவோம், மன்னராட்சிங்க. நம்ம ஆரம்ப காலத்துல இந்தியாவில் இருந்தது போல மொனார்கி அப்படின்னாலே முடியரசு, மன்னராட்சி நம்ம அதை சொல்லுவோம், முடியாட்சின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ ஓமனா இருக்கட்டும், யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், பக்ரைன், பெல்ஜியம், பூட்டான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்போடியா, நிறைய நியூஸ் கரண்ட் ஃபேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியில் அங்கே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, மொனார்கி கவர்மெண்ட் நம்ம சொல்றோம். அதாவது முடியாட்சி, மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வித் ரெஸ்பெக்ட் டு தட் மொனார்கி இட் வாஸ் டிவைடட் இன்டு 3 கைண்ட் அண்ட் இட்ஸ் மோர். ஒரு 3 வகை அதுக்கு மேலேயும் நம்ம பிரிக்கலாம். லைக்வைஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓமன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுல்தான் நம்ம சொல்லுவோம். முடியாட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா சுல்தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எமிரேட்ஸ் கவர்மெண்ட் நம்ம சொல்றோம். எமிரேட்ஸ் அந்த டைப் ஆஃப் பீப்புள் மட்டும் என்ன சொல்றது, கான்சிக்வென்ட்லி ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சுல்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் எமிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் கிங்டம்னு சொல்லலாம். இப்போ பக்ரைன், பெல்ஜியம், பூட்டான், கம்போடியா இந்த மாதிரி கண்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா கிங்டம் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இது எல்லாருமே இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா these all are the monarchy government. Monarchy government are classified into sultan, எமிரேட்ஸ் அண்ட் கிங்டம் அண்ட் எக்ஸெட்ரா. ஃபார் இல்லஸ்ட்ரேட்டிவா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சுல்தான் அப்படின்னா ஓமன் சொல்லலாம், எமிரேட்ஸ் அப்படின்னா யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் சொல்லலாம், அல்ல ஆப்கானிஸ்தான் எமிரேட்ஸ் மொனார்கி பாலிசி உள்ளக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். அதே மாதிரி கிங்டம் சொல்லணும் அப்படின்னா பக்ரைன், பெல்ஜியம், பூட்டான் அண்ட் கம்போடியா. ஸோ இதெல்லாம் நம்ம மொனார்கின்னு சொல்றோம். டெமோக்ரட்டி அப்படின்னு சொன்னாலே டெமோக்ரஸி, ஸோ ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்புங்க. டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னாலே அதை 2 கைண்டா பிரிக்கலாம். டெமோக்ரஸி இஸ் அ பார்லிமெண்டரியன், டெமோக்ரஸி இஸ் எ பிரசிடென்சியல் அப்படிங்கிறது தான். ஸோ மக்களாட்சி என்ன சொல்றது, ஜனாதிபதி ஆட்சி, இவ்வளவுதான். ஸோ டெமோக்ரஸி எப்படி பிரிக்கிறோம் அப்படி போகும்போது 2 கைண்டா பார்த்தோம். ஒன் இஸ் த மொனார்கி, ஒன் இஸ் தி டெமோக்ரஸி. மொனார்கி ஹஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு 3 கைண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ சுல்தான், எமிரேட்ஸ் அண்ட் கிங்டம் அண்ட் அகைன்ஸ் எக்ஸெட்ரா நிறைய இருந்துட்டே இருக்கு. வேர்ல்டு வைட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் இல்லஸ்ட்ரிவா ஒரு 3 கைண்ட் ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. ஜஸ்ட்
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸி வி ஷுட் டிவைடட் இன்டு தட் பார்லிமெண்டரி சிஸ்டம் அண்ட் ஆல்சோ பிரசிடென்சியல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இப்போ டெமோக்ரஸி அப்படின்னாலே அமெரிக்கா, ஸோ கனடா, ஸோ பிரேசில், ரஷ்யா, ஸ்ரீலங்கா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸோ நம்ம நாடு தான் இல்லை பிரிட்டன் எல்லாம் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு டெமோக்ரஸி சொல்றோம். பட் டெமோக்ரஸி ஹஸ் பீன் கிளாசிஃபைட் லைக்வைஸ் பார்லிமெண்டரி அண்ட் ஆல்சோ பிரசிடென்சியல். இன்னைக்கு அந்த கிளாஸ் தான் பார்க்குறோம். பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். இப்போ இதுவரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ மொனார்கி கிளாரிஃபை பண்ணிட்டோம். இப்போ டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸி அண்ட் ஆல்சோ பிரசிடென்சியல் டெமோக்ரஸி. பட் இந்த ரிபப்ளிக் அப்படின்னாலே இஃப் எனி கண்ட்ரி ஹேவ் சம் ரிட்டன் எத்திக்ஸ் ஆர் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே இஸ் ரிபப்ளிக் கண்ட்ரின்னு சொல்றோம். எழுதப்பட்ட ஒரு வரையறையுள்ள ஒரு சட்ட ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னாலே அதை நம்ம என்ன சொல்றோம் ரிபப்ளிக் சொல்றோம். இப்போ டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி பார்லிமெண்டேரியன் ரிபப்ளிக் இஸ் ஒன் கைண்ட். அதே மாதிரி டெமோக்ரஸி பிரசிடென்சியல் அண்ட் ரிபப்ளிக் இல்ல. இப்போ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா we are a democratic country. Yes. So democracy and we have the parliamentary system. Yes, we have the parliamentary system. So at the same time we have the written lengthiest written script of constitution. So we have some republic. So that's why we called it that India is a democracy and parliamentary system and republican அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா is a democracy but is not a parliamentarian. Is only the presidential. ஸோ பிரசிடென்சியல் எத்திக்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க, ஜனாதிபதி முறை. ஸோ அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி, ஸோ பிரசிடென்சியல், அப்புறம் கான்ஸ்டிடியூஷன். ஸோ எய்தர் த கண்ட்ரி இஸ் அ பிரசிடென்ட் ஆர் பார்லிமெண்டேரியன் எத்திக்ஸ். ஸோ எவ்ரி கண்ட்ரி ஷுட் ஹேவ் திஸ் கான்ஸ்டிடியூஷன். தட் மீன்ஸ் இஸ் அ ரிபப்ளிக். ஸோ we shall divide it into that democracy with the parliamentary constitution on the other hand. So democracy and presidential and also constitution இல்லையா. ஸோ ரிபப்ளிக் நம்ம சொல்றோம் இல்ல. இப்போ புரிஞ்சுதா? மொனார்கினா என்னன்னு சொன்னோம். இப்போ அடுத்து டெமோக்ரஸினா என்னன்னு சொன்னோம். டெமோக்ரஸி எப்படி கிளாசிஃபைட் ஆகுதுன்னு சொன்னோம். டெமோக்ரஸி வாஸ் கிளாசிஃபைட் இன்டு தட் பிரசிடென்சியல் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். The presidential and also parliamentary system. The presidential as well as the parliamentary system should both have the constitution. It's both type of countries are republic country நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா டெமோக்ரஸி பார்லிமெண்டரி சிஸ்டம் ரிபப்ளிக் அப்படின்னு கேட்டா நம்ம இந்தியா சொல்லலாம், பிரேசில் சொல்லலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா, பிரிட்டன் சொல்லலாம், ஜப்பான் சொல்லலாம், கனடா சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி அண்ட் பிரசிடென்சியல் அண்ட் ரிபப்ளிக் சொல்லணும் அப்படின்னா யூஎஸ்ஏ சொல்லலாம், பிரேசில் சொல்லலாம், ரஷ்யா அண்ட் ஸ்ரீலங்கா எக்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் தி சிஸ்டம் ஆஃப் தட். ஸோ அப்போ உங்க ஆட்சி முறை, the forming of government in the world அப்படின்னு பார்த்தாலே is a kind of monarchy and one kind of democracy. In democracy means it was classified into parliamentarian and also presidential, and both type of the country have this separate constitution. It's all are called likewise republic country அப்படிங்கிறது. அப்போ monarchy countries are not the republic country. சொல்ல முடியுமா? எஸ், கம் டு த பாயிண்ட். இப்போ யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரிஸ் கம்ப்ரஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல they have follow the monarchy. ஸோ ஒரே டைப் ஆஃப் தட் மொனார்கி ஃபாலோ பண்ணிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும். பட் பார்லிமெண்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் they are a democracy. ஸோ எக்ஸப்ட் யுனைடெட் கிங்டம். ஸோ யுனைடெட் கிங்டம் பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் that country is an monarchy. பட் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இஸ் அ டெமோக்ரஸி கண்ட்ரி. இப்போ எப்படி நம்ம இங்கிலாந்து கவர்மெண்ட் சொல்றோம் இல்லையா. ஸோ அங்க இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட் நடந்தது. அதே மாதிரி விக்டோரியா மகாராணி இல்ல, விக்டோரியா மகாராணி ரிப்போர்ட் பாக்குறோம் இல்லையா, விக்டோரியா மகாராணி பேரிருக்கே நம்ம பாக்குறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ தட் யுனைடெட் கிங்டம் கண்ட்ரிஸ் ஃபாலோட் தட் கான்ஸ்டிடியூஷனலி மொனார்கி அண்ட் ஆல்சோ பார்லிமெண்டரி இஸ் அ டெமோக்ரஸி அப்படிங்கிறது தான். சரியா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறை அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா பார்லிமெண்டரி சிஸ்டம். ஸோ ஃபாலோ தட் டெமோக்ரஸி நம்ம சொல்றோம் இல்ல. ஸோ டெமோக்ரஸி அப்படின்னா ரொம்ப சுதந்திரமான ஒரு அமைப்பு. பட் ரிட்டன் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துட்டோம் அதை என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிபப்ளிக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா? சரிங்க. எஸ், இதுவே கிளியரா இருக்காமா? எஸ். ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டம் இந்தியால சொன்னாலே நான் ஃபர்ஸ்ட் டைம் தெளிவுபடுத்தினேன் இஸ் கைண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர் மீன்ஸ் அப்படின்னா சட்டம் ஏற்றக்கூடிய ஒரு குழு இல்ல. ஸோ அப்போ லெஜிஸ்லேச்சர் மீன்ஸ் அப்படின்னா ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ லைக்வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றது போல ஸோ பார்லிமெண்டரி கவர்மெண்ட் ஸோ வி மே கால்டு லைக்வைஸ் ஸோ லெஜிஸ்லேச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல
பார்லிமெண்ட்ல வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா சொல்றோம் இல்லையா, has been elected by the people direct நம்ம சொல்றோம். That's why the parliamentary government also known as the cabinet government. இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, parliamentary government or cabinet government, parliamentary government or responsible government, parliamentary government are that Westminster model of government நம்ம சொல்றோம். It's kind likewise the cabinet government, responsible government and Westminster model of government. At the same time, the parliamentary likewise their executive is responsible to the legislature. So நல்லா புரிஞ்சுக்கணும், the parliamentary with respect to their executive is all are responsible to the legislature, but it's not likewise in the presidential system. Presidential system totally differ. It may called likewise very simple, it is a non-responsible government or government சொல்ல முடியாது, non-responsible. அதே மாதிரி பாத்தீங்கன்னா is a likewise non-parliamentary system of government, but at the same time fixed executive system of government. The word is that totally differ. Fixed executive system of government. This is the presidential government. Very simple. ரொம்ப சிம்பிளா சொல்றேனே. இப்போ நார்மலா பிரியங்கா பாத்தீங்க அப்படின்னா, வெற்றி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கேபினட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றோம். நம்ம கேபினட் மினிஸ்ட்ரி வந்து who has been elected by the people, so as a member of the parliamentarian, so the parliamentary member become to the minister. So அப்படி ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வரோம்ல. So அப்போ without being a member of parliamentarian, so does not become to that cabinet minister ஆக முடியாது. பட் ஒருவேளை நம்ம அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் வித்தின் கன்சிக்யூட்டிவ் பீரியட் ஆஃப் ஒன்லி 6 months, அதுக்கப்புறம் எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அவங்க காட்டியிருக்கணும். பட் பிரசிடென்சியல் ரூலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தே ஹேவ் தி ஃபிக்ஸட் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம். அப்படின்னா இப்போ நல்ல ஒரு அமெரிக்கன் மாதிரி கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் விரும்பினார் அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்டை அவருக்கு வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர்ல அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்க முடியும், எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா they have the fixed executive system of government அப்படிங்கிறது தான். இல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோம் அஃபேர்ஸா இருக்கட்டும் அல்லது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஹியூமன் சோர்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜி விங்கா இருக்கட்டும், ஸோ எந்த ஃபீல்டில் யாரெல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆர் மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களை டைரக்டா வித்தவுட் எனி எலெக்ஷன்ஸ் without participating any type of direct election, so they may be posted as that executive into the cabinet. So in that presidential system only, but not in parliamentary likewise. Parliamentary means, so none of that elected candidate does not came to that minister into that cabinet அப்படிங்கிறது தான். So that's why we called that the presidential systems are that non-responsible and non-parliamentarian. At the same time it was called that fixed executive system in administrator நம்ம சொல்றோம். But parliamentary system பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா it's a cabinet government, at the same time so responsible government and Westminster model of the government நம்ம சொல்றோம். எஸ், இப்போ இதுவரை புரிஞ்சதா? இது நல்ல சப்ஜெக்ட் ஆக்சுவலி. இன்னைக்கு புரிஞ்சதா பிரியங்கா உங்களுக்கு? எஸ்மா. ஸோ அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர் சொல்றோம். பிரசிடென்சியல் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு தட் பிரசிடென்ட் டு த லெஜிஸ்லேச்சர். சரியா? So executive is responsible to the legislature அப்படின்னா it's a parliamentary system. Executive is not responsible to the legislature அப்படின்னா it's a kind of presidential system in that அப்படிங்கிறது தான். சரிங்க. So that's why இப்போ நம்ம இந்த கேபினெட் சொல்றோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், உங்களால பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட் தான் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் இஸ் தி சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆஃப் இந்தியா. The Indian Parliament so comprises of the President and 2 houses, Rajya Sabha as well as the Lok Sabha. That means House of the Council of the State and House of the People. The President has the power to summon or prorogue either House of Parliament or to dissolve the Lok Sabha. The Constitution of India came into force on January 26, 1950. We call the Republic Day. So the first general election in the year of 1951 to 1952 over time நடந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. Up to that last by election பாத்தீங்க அப்படின்னா June 2024, that means 18th by elections அப்படிங்கிறது தான். பட் இன்னைக்கு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ராஜ்யசபாக்குள்ள போனோம் அப்படின்னா we just get some cabinet minister in India இல்ல? அப்ப உங்களுக்கு பார்க்க முடியுதாமா? ஒரு பிக்சர் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க முடியுதா? Yes, sir. பிரசிடென்ட் ஹானரபிள் திரௌபதி முர்மு இல்லையா?
ஸோ அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப பார்க்க முடியுதா? ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அண்ட் கேபினெட் மினிஸ்டர் ஹானரபிள் sir. ஸ்ரீ ராஜ்நாத் சிங் அண்ட் ஸ்ரீ நிதின் ஜெயராம் கட்காரி அண்ட் ஸ்ரீ அமித் ஷா பாக்குறீங்களா? பார்க்க முடியுதா? Yes, sir. இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்லிமெண்டரி சிஸ்டம் சொல்றோம். பார்லிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா by way of 91st amendment of 91st constitutional amendment act, so fixing the limitation, so that mean the seats of the cabinet ministers, so overall sitting பாத்தீங்கன்னா 543 seats இருக்கு நமக்கு. so into 15% போட்டீங்க அப்படின்னா is not exceeding that, so ஒரு 79 78 exceed தாண்டி போக கூடாதுங்க. at presentல பார்த்தா 72 ministers in India. so cabinet ministers பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 30 cabinet ministers likewise 30 பேர் இருக்காங்க. இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எலெக்ஷன்ஸ்ல எவ்வளவு சீட் வின் பண்றாங்களோ அந்த பெர்சன்டேஜை பொறுத்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல வந்து 5 பேர் இருக்காங்க. உங்களால பார்க்க முடியும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஸோ இண்டிபெண்டன்ட் சார்ஜ் வந்து 5 பேர் இருக்காங்க. ஸோ தட் மீன் ஹானரபிள் ஜிஜேந்திர சிங் அண்ட் ஸ்ரீ ராவ் இந்தர்ஜித் சிங் அண்ட் ஸ்ரீ அர்ஜுன் ராம் மெக்வால். ஸோ அது மாதிரி another 2 persons இல்லையா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 36 பேர் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ல இருப்பாங்க. எஸ். ஸோ டாக்டர் எல் முருகன் நம்ம எல்லாரும் நியூஸ்ல பார்த்துருப்போம் இல்ல? சரிங்க. ஸோ அண்ட் அதர்ஸ் இன்னும் நிறைய இருக்காங்க இல்ல? ஸோ அப்போ இந்த கேபினட் மினிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா நியர் அபவுட் 72 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 30 மெம்பர்ஸ் ஆர் கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ 30 மெம்பர்ஸ் ஆர் கேபினெட் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் இண்டிபெண்டன்ட் 5 மெம்பர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இஸ் 36 மெம்பர்ஸ். ஓவராலா பாத்தீங்கன்னா 71 மெம்பர்ஸ் வருவாங்க. பிரைம் மினிஸ்டர் சேர்த்து 72 மெம்பர்ஸ். திஸ் இஸ் தி கேபினட் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ திஸ் கால் த பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம சொல்றோம் இல்ல? ஸோ இப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் வந்து totally differ while compared to the American likewise the presidential system that. So the compare பண்ண totally different இருக்கும். But the persons are elected by the people direct. But at the same time president system பொறுத்த வரைக்கும் it's not necessary to be elected by direct அப்படிங்கிறது necessity இல்ல. They have some good experience in that field. They have the chances to appointed by the president of that country அப்படிங்கிறது தான். So there is some differences between that அப்படிங்கிறது தான். சரிங்க. So one more fact என்ன அப்படின்னா so Ivor Jennings is the greatest British period British lawyer தான். So he is called that Indian democracy பொறுத்த வரைக்கும் the cabinet likewise the cabinet is the nucleus of the power of the parliament. So parliament entire power எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா so cabinet தான். நம்ம எல்லாருக்கும் தெரியுதான் கேபினெட் பில்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நம்ம பார்க்குறோம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பார்க்குறோம். ஸோ நிதின் கட்காரி பார்க்குறோம். நிறைய பேப்பர்ல பார்த்துட்டே நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஜேந்திராம் பார்க்குறோம். ஸோ பிஎஸ் கோயல் நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸெட்ரா. ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே நம்ம போகலாம். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் நம்ம சொல்றோம் இல்லை? இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா parliamentary system as a cabinet system because the cabinet is the nuclear of the parliament அப்படின்னு சொல்றாங்க. It was called nuclear of the parliament has been said by that Ivor Jennings. He is that greatest lawyer of the British in India அப்படிங்கிறது தான். சரிங்க. Some of the future of that parliamentary system in India. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும் பார்லிமெண்டரி சிஸ்டம்னா என்ன, பிரசிடென்சியல் சிஸ்டம்னா என்ன, ஸோ மொனார்கினா என்ன, டெமோக்ரஸினா என்ன ரொம்ப கிளியரா புரிஞ்சிருப்பீங்க. பட் some difference and also some future of that பார்லிமெண்டேரியன். பார்லிமெண்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நீங்களே சொல்லுங்களேன், who is that real executive in India? Either president or prime minister. யாரை சொல்லலாமா? President, sir. Real executive. தெரியல sir. Prime minister. Because is the nominal president is the nominal executive, but prime minister real executive is the democracy and also parliamentary system. இதை கம்பேர் பண்ணும்போது நீங்க பிரசிடென்ட் சிஸ்டம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா the president is the real executive வருவாரு இல்லையா? ஸோ இதுல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்க இல்ல. எஸ்ஏ சூர்யா சொன்ன மாதிரி இல்ல இருக்கு இல்ல, இங்க என்ன இருக்கோ அங்க இல்ல, அங்க என்ன இருக்கோ அது இங்க இல்ல, அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ பார்லிமெண்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் the president is the nominal executive but the real executive is the prime minister அப்படிங்கிறது தான். At the same time article number 74 clearly explain and it provide that for a council of minister headed by the prime minister, so who has to aid and also advise the president in the exercise of his function. இப்போ நார்மலா ஒரு பிரசிடென்சியல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 24 எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. The president of that presidential system have ultimate power because he is the real executive. But compared to that democracy of parliamentary system, article 74 of Indian constitution
clearly explained that means a council of ministers headed by the prime minister to aid and advise the president in the executive of his function. So that's why he called it that. So president is a nominal executive. இப்போ புரியுதா? ஏன்னா இவர் அட்வைஸ் பண்ணி இவர் கேட்டுதான் அவங்க செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனாலதான். சோ நம்ம என்ன சொல்றோம், இஸ் a nominal executive, is not a real executive. கிளியர்மா? Yes, sir. கிளியரா இருக்கு இல்லையா? எஸ். அடுத்த டைட்டில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி பார்ட்டி ரோல் அப்படிங்கிறது. இப்போ நம்மள வந்து ஆளுங்கட்சி இப்ப யார் சொல்றோம், அதிக சீட் யார் வின் பண்ணாங்களோ ஆளுங்கட்சி அவங்க தான். ஸோ தட்ஸ் வை இன் லோக்சபா ஸோ த லீடர் ஆஃப் தட் பார்ட்டி இஸ் அப்பாயிண்டட் as the prime minister by the president. ஸோ எந்த கட்சி அதிக வின் பண்றாங்களோ அந்த கட்சியில ஒரு லீடரை வந்து என்ன செய்வாங்க, பிரசிடென்ட் வந்து இங்க பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. தட்ஸ் வை மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் தட் பீன் கிளாசிஃபைட் இன்டு தட் parliamentary system. But at the same time, collective responsibility. The minister, so are that cabinet minister சொல்றோம். All the ministers are the collective responsible person to that parliament, into that Lok Sabha. Lok Sabha இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுமே மினிஸ்டர்ஸுமே collectively responsible to that parliament. அப்படிங்கிறது தான் parliamentary system. So one more fact is that so double membership பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். earlier discussed likewise, a person cannot be a minister without being a member of the parliament. Parliament member இல்லாம ஒரு மினிஸ்டர் இருக்க முடியாது. At the same time, so that person a parliament so granted for a period of only consecutive 6 months. So until then, so அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, ceases to be removed, அதாவது ரிமூவ் பண்ணிடுவாங்கல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா so the minister are member of the both legislature and executive. So in that double membership சொல்றோம். At the same time, a person cannot be a member without member of the parliamentarian அப்படிங்கிறது தான். So parliamentary systemத்துல லீடரை பொறுத்த வரைக்கும் யாரை சொல்லுவோம், who is that leader of that parliamentary system அப்படின்னா in Lok Sabha அப்படின்னு கேள்வி கேட்டா the prime minister is the leader of the Lok Sabha because he is the head of the council of ministers அப்படிங்கிறது தான். எஸ், புரிஞ்சதாமா? Yes, sir. எஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்சபா டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா the lower house of the parliament can be dissolved by the president when on the recommendation of the prime minister. In other words, so அவர் சொன்னா மட்டும்தான் அவர் அட்வைஸ் பண்ண என்ன சொல்ல முடியும், டிசால்வ் பண்ண முடியும். ஆர்தரைஸ் இம்பீச்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டாலே பாத்தீங்க அப்படின்னா அது பிரசிடென்ட் ரூல்ல போயிருவாங்க. இல்ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணணும், நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ணணும். சோ நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. So dissolvence பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா so dissolution of the Lok Sabha is a kind of that recommendation of the prime minister. At the same time, the prime minister can advise the president to dissolve the Lok Sabha before the expiry of in term. அந்த term முடிய முன்னாடி பண்ணிக்க முடியும். பட் பிரசிடென்ட் ரூல பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a kind of impeachment அப்படிங்கிறது தான். So I hope that you can clearly understand about the parliamentary system and the presidential rule in America. இல்ல? Yes, sir. எஸ்மா. ஏதாவது டவுட் இருக்கா பிரியங்கா? ரொம்ப சின்ன கிளாஸ் தான் இன்னைக்கு. புரிஞ்சதா? புரிஞ்சது sir. சரிம்மா. சாரி, ரொம்ப நாளா கிளாஸ்னால வர முடியல, இன்னும் ரெகுலரா வரேன். சரியாம்மா? Okay, sir. ஓகேம்மா. நாளைக்கு 9 o'clock சந்திப்போமா? இந்த இந்த Sir, நாளைக்கு நியூ இயர் சர்வீஸ்க்கு புரியலம்மா? சர்ச்சுக்கு போயிருவோம் சார். நாளைக்கு பரவாயில்ல நியூ இயர் சர்வீஸ்க்கு சர்ச்சுக்கு போறோம். நாளைக்கு அட்டெண்ட் பண்ண முடியாது சார். அப்ப நான் 1ஆம் தேதி கொடுக்கலாமா? நான் சர்ச்சுக்கு போகணும்ல, 1ஆம் தேதி பிளான் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகேம்மா. இந்த வருடத்தின் கடைசி நாள் விடுமையை விட்டுறலாம். 1ஆம் தேதி ரெகுலர் பண்ணிக்கலாம். சரியா? எஸ் சார். அதே மாதிரி மார்னிங்ல டிஎன்பிசிக்கு நானும் ராஜி மேம் சில கிளாஸ் கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோமா. அந்த கிளாஸ் லிங்க் ஷேர் பண்றோம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன டிஎன்பிசி எழுதுன என்ன இருந்தா, ஓகே சார். ஆனா கொஞ்சம் தமிழ்ல இருக்கும். அது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பிளான் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே சார். ஓகேம்மா. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எஸ் சார். அப்ப எனக்கு இப்ப மொனார்கின்னு சொல்ல முடியுமா உங்களால? மொனார்கினா என்னம்மா? இவ்வளவு நேரம் கதை கேட்டோம்ல, மன்னராட்சி இல்ல? நல்லா இருக்குல்ல? சுல்தான், எமிரேட்ஸ், கிங்டம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுதுல்ல? எஸ் சார். எஸ்மா. கண்ட்ரிஸ் நேம்லாம் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து புக்கை ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? வெற்றி, உங்களுக்கு வாய்ஸ் கேக்குதா? நானும் பிரியங்கா பேசிட்டு இருக்கேன். வெற்றி, உங்களால இருந்து பேச முடியுதா? சரி வெற்றி, ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சரியா? ஓகேமா. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் இயர் திஸ் இயர். இல்ல வரும் ஆண்டுகளுக்கு இதை விட சிறப்பாகவே வாழ்த்துக்கள். நன்றிமா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.